உண்மையிலே. ஆனால் இந்த டெல்லி சலோ போராட்டத்தை ஒத்தி வைக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? டெல்லி சலோ என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? விவசாயிகள் ஒத்தி வைக்கவில்லை. போராட்டத்தை நாங்கள் டெல்லிக்குள் சொல்வதை தடுத்திருக்காங்க. கருடர்கள் பதிக்கப்பட்டு சிமெண்ட் சுவர்கள் எழுப்பப்பட்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். ராணுவத்தை கொண்டு துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். அதை மீறி செல்லுகிற விவசாயிகளை உயர்நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. கனரக வாகனங்களை கொண்டு செல்ல வேண்டாம், விவசாயிகள் டெல்லிக்கு செல்கிற போராட்ட வடிவங்களை மாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. பஞ்சாப் அரசாங்கத்திற்கு அதற்கான உத்தரவை போட்டிருக்கிறது. பஞ்சாப் அரசாங்கம் எங்களோடு துணை இருக்கிறது. அவர்கள் மாநில எல்லை வரையிலும் எங்களை அனுமதித்திருக்கிறார்கள். ஹரியானாவை ஆளக்கூடியது பாஜக என்பதால் அவர்கள் உள்ளே நுழைவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச வழியாக செல்வதையும் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடப்பதால் அதையும் தடுத்திருக்கிறார்கள். தவிர போராட்டத்தை நாங்கள் கைவிடவில்லை, அவர்கள் தடுக்க முடியாது. எங்களுடைய போராட்டம் அமைதி வழி போராட்டம். நாங்கள் ஏதோ ஆட்சிக்கு எதிராக சதி திட்டத்தோடு அந்த போராட்ட களத்துக்கு செல்லவில்லை. எங்களுடைய போராட்டம் என்பது டிராக்டர்களில் வாகனமாக சென்று டெல்லிக்குள் நீதி கேட்பது என்பதுதான். நாங்கள் அமைதி வழி பேரணி தான். ஆனால் பேரணியை தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய கலவரம், ஒரு போரையே நடத்தி முடித்தது மோடி அரசாங்கம். விவசாயிகளை சுட்டு தள்ளிதான் நான் பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் என்று மோடி முயற்சிப்பாரானால் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது வாக்குச்சீட்டு தான். அந்த வாக்களிக்கிற உரிமை விவசாயிகளிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் என்பது மோடிக்கானதா விவசாயிகளுக்கானதா என்கிற நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். இப்போ இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஒன்று, இது தவிர ரெண்டாவது வழக்குகளை வந்து வாபஸ் பெறணும்னு நீங்க சொல்றீங்க. இது தவிர மிக முக்கியமான கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறது என்னது? அந்த எம்எஸ் பரிந்துரைகள் அது வேற. விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் தள்ளுபடி பண்ணணும். எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும். மரபணு மாற்று விதைகளை அனுமதிக்க கூடாது. விவசாயிகள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகள் திரும்ப பெற வேண்டும். இப்படியாப்பட்ட கோரிக்கைகளை நாங்கள் மண்ணை காப்பதற்கு, இயற்கை வேளாண்மை ஊக்கப்படுத்துவதற்கு, விவசாயிகளுக்கான கடன் பெறுகிற உரிமையை இலகுவாக்குவதற்கு இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டோம். தமிழக அரசு கடந்த முறை விவசாயிகள் அளித்த வாக்குறுதிகளை இப்போ என்னதான் நிறைவேற்றல, அவங்க மீது நீங்கள் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறீங்க. இப்போ தமிழக அரசு கடந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதியும் அடுத்த அளிக்க போறாங்க. அவங்க அளித்த வாக்குறுதிகளை இதெல்லாம் நிறைவேற்றலன்னு நினைக்கிறீங்க? முக்கியமானது திமுக அரசு வாயால வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை நாட்களுக்கு வாக்களித்த விவசாயிகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றலாம் என்பது அவர்களுக்கு நீடிக்காது. அது அவர் உணர வேண்டும். முக்கியமா என்ன கோரிக்கை நிறைவேற்றல நீங்க சொல்லுங்க? எந்த கோரிக்கையை அவர் விவசாயிகள் சொன்னதை எதையும் நிறைவேற்றல. ஆனா விவசாயிகளுக்கு கொடுக்காத வாக்குறுதிகளா விளைநிலங்களை பூரா அபகரிப்பதற்கு, கார்பரேட்டுகளை களமிறக்குவதற்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்திருக்கிறார். அந்த சட்டத்தின் மூலமாகத்தான் திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகள் தன் நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று மறுத்ததால் அவர்கள் மீது குண்டர் சட்டமே போட்டு அடைத்தார்கள். நெய்வேலியில் பரவனாரையே மாற்றி வேற ஒரு புதிய ஆறு வெட்டினார்கள். இந்த சட்டம் தான். நீர்நிலைகளை எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள், ஒப்பந்தம் இருக்கிற நிறுவனங்கள் இன்றைக்கு என்ன, நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. ஆனால் அந்த சுரங்கத்தினுடைய தலைவர் சொல்லுகிறார், நான் விரைவில் அணு மின் உற்பத்தி நிலையம் 3 அணுமின் உற்பத்தி நிலையத்தை துவங்க போகிறேன். அணுமின்னை பற்றி பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதா? சட்டப்படி அங்கீகாரம் இருக்கிறதா? ஒரு பொதுத்துறை நிறுவன தலைவர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அணுமின் நிலையம் துவக்குவேன் என்று சொல்கிறார். இதுவரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்திருக்காரா? மேகதாது அணை கட்டுவேன் என்று கர்நாடக முதலமைச்சர் தீர்மானமே போடுகிறார். அவர் அந்த மாநில உரிமைக்காக போடுகிறார், அங்கே அரசியல் செய்வதற்காக போடுகிறார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரையிலும் வாய் திறந்திருக்காரா? 2 ஆண்டு காலம் அவர் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகள் காவிரியில் வந்திருக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய தமிழ்நாடு அரசு செயல்பட மறுக்கிறது. சட்டவிரோதமாக கர்நாடகா செயல்படுவதற்கு மத்திய அரசு துணை போகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தை தன் நிர்வாக அதிகபட்ச உச்ச வரம்பையே மீறி அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் அது குறித்து உண்மை நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறாரா? 2500 ரூபாய் நெல்லுக்கு நாங்கள் உடனடியாக விலையை கொடுப்போம் என்று 2021 ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2500 ரூபாய் கொடுப்போம் என்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். இதுவரை கொடுத்திருக்கிறாரா? விவசாயிகள் பெற்ற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார். நகைகளை எல்லாம் கொண்டு வந்து அடகு வையுங்கள் என்று சொன்னார். ஆனால் உண்மையாக அடகு வைத்த விவசாயிகள் தள்ளுபடி செய்யப்பட்டதா? விவசாயிகள் பெற்று வந்த காப்பீட்டு திட்டத்தையே, குறுவைக்கான காப்பீட்டு திட்டத்தையே தடை செய்து விட்டார்கள். இது என்ன கொடுமை! இதற்கான போராட்டங்கள் பலவாறு நடந்திருக்கிறது. மத்திய அரசோடு நாங்கள் 2020 போராட்டம் நடத்திய போது எங்களுடைய போராட்டத்தை திமுக கைப்பற்றியது.
ஆனால் அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு மோடி குறித்து பேசுவதற்கு எங்களை அனுமதிப்பதில்லை. இதுதான் மிகப்பெரிய வேதனை. நேற்று ரயில் மறியல் போராட்டம், இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு இணையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நேற்று ரயில் மறியல் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. எந்த அரசியல் கட்சியும் துளி கூட சம்பந்தம் கிடையாது. ஆனால் நாங்கள் மோடியே எங்களை சுட்டுக் கொள்ளாதே என்று ஒரு போஸ்டர் அடித்து என் படம் போட்டு எங்களுடைய அமைப்பினுடைய பெயர் போட்டு நாளைக்கு இதை வலியுறுத்தி ரயில் மறியல் நடக்கிறது என்று சென்னையில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் காவல்துறையால் ஒட்டப்படுகிற போதே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களே கிழித்தெறிந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இதற்கு யார் உத்தரவு போட்டது? மோடியின் பெயரை குறிப்பிட்டு எங்கள் சுட்டுக் கொள்வதை கண்டிப்பதை கூட நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இவர் யாருக்கான முதலமைச்சர்? நான் காவிரி உரிமைக்கு எதிராக போராடினார்கள். இன்னைக்கு என்ன காவிரி மேகதாது அணை கட்டுவதற்கு துணை போனதே மத்திய அரசு. காரணம், கர்நாடக அரசாங்கம் கூட அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் அவர்கள் மேகதாது அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் முன்மொழிந்தார்கள்.